நடிகை ராஷ்மிகா தான் தற்போது இந்திய சினிமாவில் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக மாறியிருக்கிறார். ஹிந்தியில் அனிமல், தெலுங்கில் புஷ்பா 2 படத்தில் நடித்த பின் ராஷ்மிகா மந்தனாவின் மார்க்கெட் எவ்விவிட்டதென்றே சொல்ல வேண்டும். 2 படங்களும் பெரிய ஹிட்டாக அவருக்கு மவுசு கூடிவிட்டது. இந்த நிலையில் தான் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இன்னொரு வாய்ப்பும் தேடி வந்துள்ளதாம். இதுவரை ஐட்டம் சாங்கில் அவரை காண முடியவில்லையே என்று ஏங்கிய அவரது ரசிகர்களின் காத்திருப்புக்கு தற்போது ஒரு முடிவு கிடைத்துள்ளது. தெலுங்கு சினிமாவில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படத்தில் தான் தற்போது ராஷ்மிகா நடனமாட இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் டிராகன் படத்தில் தான் ராஷ்மிகா மந்தனா ஒரு சிறப்பு ஐட்டம் சாங்கில் ஆடுவார் என்று கூறப்படுகிறது. தற்போது டிராகன் படத்தில் ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட சம்பளமாக ராஷ்மிகா மந்தனா 10 கோடிக்கு மேல் சம்பளம் கேட்பதாக கூறப்படுகிறது. அந்த படத்தில் ருக்மிணி வசந்த், விஜயா பாலன் ஆகியோர் ஹீரோயினாக நடிக்கும் நிலையில் இவர்களுக்கே சம்பளம் சில கோடிகள் மட்டுமே கொடுக்கும் நிலையில் தற்போது ஒரு பாடலுக்கு ஆட ராஷ்மிகா இவ்வளவு கேட்பதால் படக்குழு யோசித்த நிலையில் தற்போது படத்தின் பட்ஜெட் 350 கோடிக்கு மேல் என்பதால் ராஷ்மிகா கேட்கும் சம்பளத்தை கொடுத்து அவரை அந்த படத்தில் நடனமாட வைப்பதற்கு படக்குழு தயாராகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ராஷ்மிகா ஜூனியர் என்டிஆர் காம்போவில் செமக்கூத்து டான்ஸ் தயாராவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டிராகன் திரைப்படம் 2026ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதியன்று வெளியாக உள்ளது. தற்போது கர்நாடகாவில் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 25% படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளது என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ்நாடு ரஜினி நடித்த ஜெயிலர் படத்திலும் ஸ்ரீ 2 பாகம் 2லும் ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. படவாய்ப்பு இல்லாததால் தான் தமன்னா அந்த முடிவுக்கு இறங்கியதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் ராஷ்மிகா மந்தனாவும் இவ்வாறான ஒரு செயலில் இறங்கியிருப்பது தமன்னாவுக்கு தான் இது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏனென்றால் ராஷ்மிகா மந்தனா அந்த பாடலுக்கு ஆடி அது மிகப்பெரிய ஹிட் அடித்தால் அதன் பிறகு ராஷ்மிகா மந்தனாவை தான் பலரும் அணுகுவார்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை ரசிகர்கள் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது ராஷ்மிகா மந்தனாவுக்கு கிடைத்து வருகின்ற அடுத்தடுத்த வாய்ப்புகளால் சக நடிகைகள் பொறாமையில் இருந்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் ராஷ்மிகாவுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகள் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம்.